கடற்கராக்கள். நாங்களும் வந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்கான உதவிகள் வந்து சேரும் முடியும். அதாவது 1.5 மில்லியன், அதாவது மீன்ல இருந்து அங்கர்ல இருந்து இந்த வாழ்க்கையில நான் எதிர்பாராத நன்மை கிடைச்சிருக்கேன். எனக்கு இதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. உறுதியை மாற்றி எழுது நண்டைக்கு வந்து நாங்கள் உறுதி காட்டல. ஸோ எழுதிட்டு உறுதி கன்ஃபார்ம் கிடைக்கும்ன்றதுனால அதுக்கப்புறம் இதை வந்து காட்டுறேன் உங்களோட பேர்ல இருந்து ஸோ உங்களுக்கு மாற்றிருக்கு. ஆனால் தம்பியாக்களை நம்ம சந்தித்த நாள் வரைக்கும் எனக்கு நல்ல நம்பிக்கை. ஆனால் இந்த பிள்ளைய சொல்லுவாங்க, நீங்கள் ஏனும் அண்ணாக்கள்கிட்ட இப்படி கேட்டீங்க அப்படி கேட்டீங்க நான் சொல்லி. ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு மேலே அலண்ட பிள்ளைகள் உண்மையாகவே செய்த உதவியை நான் கடைசி வரைக்குமே பாருங்க. உங்களை கொண்டு கடவுளை எப்படி எங்களை நேசித்தாரண்டு நாங்கள் உலகெல்லாம் எப்படி நட்டியா நாங்கள் தெருவில் நாட்களையா ஓமையா சரியா தம்பி அப்பன்னு சொல்ல நாங்க எல்லாரும் சொல்லி சொல்லி விஜயிச்சுட்டு இருந்த நாங்க போற நம்ம எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கணும். எந்த பிசாயோட கூட உங்களை ஆசீர்வதிக்கணும். கடவுள் நல்லவங்களுக்கு ஒரு நாள் நல்லது செய்வாங்க தானே. தீமையில் வந்தாலும் போன வீடியோவில் கூட வந்து சொல்லியிருந்தோம், இந்த நாளுக்காக வந்தப்போ தான் அந்த நாள் அங்கே உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நாள் முடிஞ்சு இந்த நாள் இன்று சந்தோஷமாக வந்து நிறைவேற போகுது. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பில் ஆறுமுகத்தான் குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில், அதாவது ஏற ஒரு பகுதிக்குள்ளே வந்து இருக்கிறது. இவங்களுக்கான ஒரு உதவி வந்து இன்னையோட வந்து நாங்கள் முடிச்சு வைக்க போகிறோம். ஸோ அந்த உதவி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாரும் சந்தோஷப்படக்கூடியவான ஒரு உதவி. அதாவது ஒரு கடை திறப்புலா வந்து ஆமாம், உண்மையில வந்து நிறைய நாளைக்கு அப்புறமே அதாவது இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ரத்த வாந்தி எடுத்த ஒரு பிள்ளை. ஸோ அவங்களுக்கான வந்து அவங்களோட காணியை மீட்டு கொடுத்து நிறைய உதவிகள் வந்து அவங்களுக்கு வந்து செய்து கொடுத்துருக்கோம். ஸோ என்ன உதவிகள் செய்து கொடுத்துருக்கோம். இப்போ இன்றைக்கு லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு முடிச்சு வைக்க போகிறோம். எல்லாமே முடிச்சு வைக்க போகிறோம். யார் யார் எவ்வளோ தந்த என்னென்ன அமௌண்ட்டில் என்னென்ன செய்தது, ஸோ எத்தனை லட்சம் ரூபா மொத்தம் அவங்களுக்கு சேர்ந்தது என்ற எல்லா விளக்கத்தையும் வந்து இந்த காணொலியில் நாங்கள் சொல்ல போகிறோம். அவன் வந்து நாங்கள் போன வீடியோவில் கூட வந்து சொல்லியிருந்தோம், இந்த நாளுக்காக வந்தப்போ தான் அந்த நாள் அங்கே உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நாள் முடிஞ்சு இந்த நாள் இன்று சந்தோஷமாக வந்து நிறைவேற போகுது. இது வந்து புது மொழி உண்டு. இந்த நாள் எப்படி இருக்குது, இந்த நாள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீ கண்டினியூ வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுனால நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பலூன்லாம் கட்டி நம்ம வார டைமில் பலூன்லாம் உடஞ்சிட்டு. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு சின்ன கடை வச்சுருந்தவங்க வந்து ஸோ அந்த ஆரம்ப கட்ட முதலாவது வீடியோட சின்ன கிளிப் உங்களை எப்படி இருந்தாங்க, என்ன நிலையில் இருந்தாங்கன்றதை வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே வாங்க. என்ன பிளட் வருது உண்மையிலே? உனக்குலமே அப்படி வாயில ரத்தம் வந்துதான் திரும்பி. ஆனா இங்க வந்து நீ சொல்ல மாட்டா. ஸ்கூலுக்கு போய் எழுதுற டைம்ல மயக்கம் வந்து வயல முக்கால பிளட் வர ஒரே ஹாஸ்பிட்டலும் நான் 24 மணி கிழமை வந்து நின்ற காரணமே ஸ்கூல் போகாம விட்ட காரணமே என்னோட மகனுக்கு கேம்பஸ் அவர் கண்டியில குண்டோசாலை அக்ரிகல்ச்சர் படிச்சு விவசாய கொளிச்சு அண்ணாவாச்சு நான் படிப்பிக்கணுமா சொல்லி கூட சம்பள காசு எடுத்து அவருக்கு சாப்பாடு காசு அனுப்புறாங்க. அண்ணா படிப்பு என்னை விட அண்ணா படிப்பான். நான் படிச்சு நான் வேலை எடுத்து குடும்பத்தை பாக்குறத விட அண்ணா படிச்சு அண்ணா வேலை எடுத்தா நான் எல்லாரையும் பார்ப்பான். மற்றது கேம்பஸ் போகணுமன்றது அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே விருப்பம். அண்ணா நீ வேலைக்கு போகணுன்னு சொல்லலை, நீ வேலையை விட்டு நின்றுட்டு நீயும் படின்னு தான் சொன்ன. நான் தான் இல்லை நீங்கள் படிங்க நான் வேலைக்கு போகிறேன் நான் தான் போனேன். அண்ணா என்ன வேலைக்கு போக சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு போகிறது அண்ணாக்கு விருப்பமே இல்லை. ஸ்டார்டிங்கில் காலில் கொண்டு பைக் அடித்து முழங்கால் வரைக்கும் பாதமெல்லாம் பைக் ஏற்றி கால் நடக்கலாம் அவனை அருந்தனா. ஒரு அண்ணா அந்த ஐயங்கனிக்குள்ளே இருக்கிறவங்க தலை முடியலாம் ஒரு மாதிரி டை அடித்து கையில் வால் அதோடலாம் திரியுவாங்க. அதுக்குள்ளே போய் நின்றுனா வந்து ஒரு மாதிரி எல்லாம் சொல்லி கூப்பிட நான் பேசாம நின்றுனா காலில் கொண்டு பைக் அடித்து பிறகு அதால் அவருக்குள்ளே பெரிய சித்திரை விட்டால் அவருக்குள்ளே கொண்டு ஃபோன் நம்பர் அறிஞ்சு தம்பி தான் ஃபோன் நம்பரை தூக்கி எடுத்தவர். நிறைய பேர் பின்னால் வரவங்க வரக்குள்ள ஒரு மாதிரி நரகல் மாதிரி எல்லாம் பச்சை வச்சு தூசணம் தரலாங்க அதைப்பாங்க வேலை விட்டு வரக்குள்ள.
உள்ள எல்லாம் கிழிஞ்சிருக்கு. நான் சொல்லுவேன் அங்கே என்ன பிள்ளையா பேசி என்னையும் கூப்பிடுறேன்னு திருப்பி உங்கள்கிட்ட சொன்னேதான் ஐயா கண்டில் ஓகே, இப்போ அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு கடையாக வந்து செய்து கொடுத்தது வந்து இந்த அளவில் தான். இதுக்கு மண் அங்கே வீட்டில் எடுத்து போட்டீங்களா? இதில் வாங்கின மிச்ச மண்ணில் கொஞ்சம் இருந்ததுதானே. ரைட். ஓகே, இப்போ நிலத்துக்கு ஃபுல்லாக சீமந்தல் ஆட்டிச்சு. இனி மழை பெஞ்சாலும் வந்து தண்ணி ஏறாது போல. இந்த உயரத்து தண்ணி வராதானே? இல்லையா ஓகே, போய் பார்த்தேன் நான் அந்த கிருளம் நிலவெல்லாம். சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். இப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது? தலையிடி அது சரி வருதே இல்ல, கொஞ்சம் செக்கா போட்டு பண்ணல. இன்றைக்கு தான் போய் பாக்கியாம எடுத்திருக்காங்க. இப்ப ஒரு மாசத்துக்கிட்ட அப்படி ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். நீங்க இந்த கடைக்குள்ள இருக்கிறீங்க? நான் தான் இருக்கிறேன். நைட்ல இடவே இதுல நாங்க தூங்குறல. இதுக்குள்ள நைட்ல தூங்குறீங்களா? என்ன கல்யாண தெரியுதானே, தப்பித்த சாமான எல்லாம் கொண்டு போய் தளம்புற கஷ்டம் தானே. முன்னுக்கு பெட் ஓமையா முன்னுக்கு பெட்டை படுத்து அம்மா அந்த உடைக்குள்ள தூங்குவாங்க. நாங்க முன்னுக்கு முண்டி வீரம் தானே, மகனில தானே. ஓ, அங்கே பூட்டி லாக் பண்ணிட்டு இங்கே வந்துங்கிறேன். புள்ளட அந்த பஸ் அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு காலையில் நிற்க ஒருத்தர் இல்லையாமட்டு அவசரமா கொஞ்சம் பாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதானே வரட்டாம சொல்லி. அப்போ மகன் காலையில் 7 மணிக்கெல்லாம் பள்ளிக்கிட்டுட்டாரு. அப்போ அண்ணா ப்ராக்டிக்கல்னு சொன்னா கேட்பாங்க அம்மான்னு சொல்லி இல்லை நீங்கள் போவாதீங்க நாங்கள கண்டுத்தே போயிருங்கண்டு. இப்போ நாங்கள் வரக்குள்ள வந்து ஆள் வந்து போகுது படிப்பு விஷயம் அண்ணாக்களை நீ விட மாட்டாங்க. அம்மா அண்ணாக்களை நீ போக சொல்லுவாங்க. நீங்கள் விடுங்கண்ட நான் இல்லையா நீங்கள் நின்றுட்டு போங்கல கொஞ்சம் அண்ணாக்களை கண்டுட்டு போங்கல. ஸ்கூல் வந்து முக்கியம் கண்டிப்பா வந்து. சரி, உண்மையிலே வந்து சந்தோஷம். நான் ஆரம்பத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா மேக்கப் செய்யறதுக்கு அதுல இது செய்யுது இல்லையா, கொஞ்சம் இது செய்யற அளவுக்கு காலையில இருந்து கஷ்டப்பட்டுதான் தம்பி தாங்கட்டினாரு. அதுக்குள்ள இது பட்டிருக்கு அண்ணாங்கள் வந்து உள்ளுக்குள்ள போற டைம்ல உடைச்சு விடட்டா உங்களுக்கு சொல்லி இது ஓடுறது என்னடா. இப்ப இது வரைக்கும் ஒரு நாளும் வியாபாரம் பண்ணல. இதுக்கு வந்து போன இல்லை வியாபாரம் பண்ணி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணி கொண்டு தான் போய் கொண்டு வந்து சாமான் பெரும்பாலும் இல்லாம இருந்ததானே. இப்ப சாமான் அனுப்புன டைம்ல நீங்க காசு அனுப்புன டைம்ல அனுப்புனது பிறகு கொஞ்சம் வியாபாரம் கூட போகுது, பிரச்சனை இல்லை. முன்னாடி வந்து இது கொஞ்சம் பள்ளமா தான் இருந்தது. ஓமையா இந்த வீடு உடைச்ச கல் எல்லாம் இருந்ததானே, அதெல்லாம் கொஞ்சம் செய்து. ஓமையா வீட்டு பிரச்சனை. அவரு மகன் வந்து போனவரா? மகன் இந்த டைம் வந்து போனவர் எலெக்ஷன் டைம்ல லீவ் இல்ல. இப்ப இந்த டைம் லீவுக்கு வருவாங்க போல. திரும்ப எலெக்ஷன் இருக்குல்ல, எலெக்ஷன் வருவார் போல. என்ன சொன்னார் வந்தார்? வந்த டைம் சொன்னேன் அவர் ஃப்ரெண்டு உங்களை சந்திச்சதான். நம்ம கதைச்சேன். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல கதைக்கிறதுக்கு. பாப்பம் மழையை வார டைம் சந்திச்சா நாங்கள நம்பர் தாங்க சந்திக்க. இப்போ அடுத்த நாள் போகும்போது அப்படி பார்த்துட்டு போகணும் எல்லாம் ஐடியா பண்ணியாச்சு. அன்றைக்கு தான் வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு கைதானோ, அதாவது மழை இப்படியான பிரச்சனைகள் அப்படி கண்டினியூ வந்துருது. அப்போ அங்கே வந்துட்டு உங்கள்கிட்ட அதாவது உங்கள்கிட்ட மகன் ஃப்ரெண்ட் தான் அவர் வந்து பேசி பண்ணி. சரி, இப்போ எவ்வளோ காலத்துக்கு முந்தி நாங்கள் வந்தோம்? இப்போ இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? நீங்கள் 7ஆம் மாதம் வந்து நீங்கள் என்ன போன வருஷம்? சரி, இந்த வருஷம் 7ஆம் மாதம் காணி உறுதி எடுத்த டைம் மண்டபம் 7ஆம் மாதம் வந்து 7ஆம் மாதம் 7ஆம் மாதம் இப்போ 12 மாதம் ஆச்சு. இது நாள்லாம் வந்து வேலை நடந்தது. ஒவ்வொரு வேலையாக வந்து நாங்கள் முடிச்சு கொடுத்தோம். நேரத்தில் வந்து உங்களோட காணி சம்மந்தமாக ஒரு காணி எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே. காணி உறுதி எல்லாம் வந்து எல்லாம் கையில் போட்டு வச்சுட்டு உங்கள்ட்ட காட்ட தனி இப்போ எடுத்து வாங்க. உறுதி சாமான் வாங்கின பில்லு எத்தனை நாளையால வந்து இது வந்து ஒரு 15-20 நாள் ஆயிட்டையா. ஆனா காசு டக்குன்னு கட்டி தாரமாயி தானே செய்தவங்க. ஆனா லேட் ஆயிட்டு வரது. நாங்கள் வந்து அன்றைக்கு இந்த அதாவது இந்த உறுதியை மாற்றி எழுதின அன்றைக்கு வந்து நாங்கள் உறுதி காட்டல. ஸோ எழுதிட்டு உறுதி கன்ஃபார்ம் கிடைக்கும் வந்ததுனால அதுக்கப்புறம் இன்றைக்கு தான் வந்து காட்டுறோம் தானே. இன்றைக்கு தான் வீடியோவில் வந்துருக்கும். ஸோ நாங்களும் இன்றைக்கு தான் பார்க்கோம் உறுதியை வந்து. முதல்ல வந்து இந்த ஃபோட்டோ இல்லை இப்போ ஃபோட்டோ பிள்ளைகிற பேரில் எழுதி இருக்கேன், உங்களோட பேரில் இருந்து. ஸோ உங்களுக்கு மாற்றிருக்கு.
சந்தோஷம் உண்மையாக. ஆரம்பத்தில் நாங்கள் வந்து கேட்கக்குள்ள அவங்க சொன்ன ஒரே ரிக்வெஸ்ட் வந்து இப்படி வீடு வந்து அடகில் இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குது, இதை எப்படியாச்சும் மீட்டு தாங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி அவங்களோட கடை வந்து இன்றைக்கி திறந்துருக்க போகிறோம். இது அதுக்கு அது வீடு திராஸ் வாங்கினது சாமான் லைசன்ஸ் வேணுமே 6 மாசத்துக்கோ இல்ல ஒரு வருஷம் அடுத்த 10ஆம் மாசம் வரைக்கும் தந்திருக்காங்க. அந்த லைசன்ஸ் மாற்றி எடுக்கணும். ஃபெஸ்ட்டுக்கு புதுசாக வேண்டும் போது வந்துட்டு அதோட சேர்த்து கொடுப்பாங்க. ஆமாம் பிறகு வருஷம் நம்ம செய்யணும். ஆமாம் ஓகே. இதெல்லாம் வீடு இதெல்லாம் பில்லு இல்லை, அந்த கட்டின சாமான் வாங்கின பில்லுகள், இந்த கடை கட்டின பில்லுகள் எல்லாம் சரியாக வச்சிருக்கீங்களா? ஓகே. டோட்டல் எவ்வளோ முடிஞ்சன்றதை நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் நோவலாக இல்லை காட்டுறேன். 42,000 எல்லாத்துக்கும் பில் எடுத்து வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர். இது எழுதி வச்சுக்கிங்களேன். ஓமே அது அந்த மேசன் காசு கொடுத்ததுல கொஞ்சம் எழுதி வச்சுட்டேன். மகள் எழுதி கல் மண்ணிலேருந்து எல்லாம் அது வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ள அந்த சோப் சாமான் தும்பு தடி சாமான் வாங்கினாங்க வியாதில. அது வந்து இந்த சாமான் எடுத்த வில்லையா ஒரே கடையில் எடுத்து. ஓகே 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 சரி எல்லாம் இருக்கட்டும். வந்து கடையை ஓப்பன் பண்ணுவோமே, கடையை போய் பாவம் முதல்ல செஞ்சு பாவம். அடுத்து இது செக்கப் பிள்ளைகிட்ட செக்கப் அது 31 டிசம்பர் 31 வந்து 30 அட்மிட் ஆகி 31 செய்யணும்னு சொல்லிக்காங்க. அவருக்கு ஏழாவது போகிறதுக்கு சிடி ஸ்கேன் பண்ணுறாங்களுக்கு பிரச்சனையாம் செய்து நிறைய பேருக்கு ஏதோ பிரச்சனைகள் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. வந்து அதனால பயமா இருக்கான். தொடர்ச்சியாக வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேஜிருந்தோட ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். அண்ணாங்கள்ட்ட சொல்லிடுங்க நான் செய்யலைன்னு சொல்லி. எனக்கு இப்போ நல்ல சுகம் பண்ணிட்டு சொல்லுங்க அண்ணாங்கள்ட்ட. இல்லை எதுக்கு பட்ஜெட் இருக்க கூடாது, செக் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணி ஒவ்வொரு வாட்டி நிதி வரும் பார்த்தா நான் வந்துட்டு கதிர்வீச்சு வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வாட்டி 2 பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணி பார்க்கலாம். சரி இல்லை ஓகே என்ன எது சொன்னால் வரணும் சொல்கிறேன். அதெல்லாம் இப்போ யோசிக்கிறீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? வந்து உங்களுக்கு பயமா இருக்கு இது நடக்க போகுது? சொல்லிதான் நம்மளோட மக்கள் தானே யோசிக்க வேண்டாம். நாங்கள் பெற்ற மக்கள் கதையை விட்டு விடுங்களேன் வரட்டும். நம்மளோட மக்கள் என்ன நினைக்கணும் ஒரு மாதிரி என்ன எனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு நீங்களும் ஒரு பெற்ற புள்ள மாதிரி தான் நான் நேசிக்கணும். உங்களையும் நாங்கண்ட புள்ள மாதிரி நேசிக்கணும். நான் எல்லாரையும் தானே கேளுங்கண்ட மாட்டேன். நான் ஒருவரையும் கழிச்சு போறல நிறைய பிள்ளைகள் தகவலுக்கு ரோட்டில் அடிக்கக்குள்ளையும் என்னவானுக்கா என்னம்மாண்ட எடுத்து போங்க. அப்படி நான் பாசம் வச்சிருக்கேன். நீங்க தான் அம்மா அந்த கடையில அம்மா சின்ன கடை வச்சு அப்புறம் அதை நான் கொஞ்சம் அளவு செய்து இப்போ வச்சு தந்தையா வந்து அவர் கையாரை வச்சு எல்லாம் கட்டி தந்தோட்டு போனவர். ஏழாம கடை தட்டியில் போட்டு திரிக்க மழையும் வந்து நனைஞ்சத்தை நாடி எல்லாம் வந்து அவர் செஞ்சு வந்து கொடுப்போம். அப்புறம் அது பெரிய சாக்கணும். என்ன செய்யலையா உதவி இல்லாத மாறின உதவி செய்வாங்க. இதை பாருங்க உங்களை கொண்டு கடவுளை எப்படி எங்களை நேசித்தாரண்டு நாங்கள் கொடுக்கலாம் எப்படி நட்டியா நாங்கள் தெருவில் தின்னாக்களையா கடவுள் போடா சந்தோஷம். ஓமையா சரியா தம்பி அப்பன்னு சொல்ல நாங்க எல்லாரும் அவள் அப்பா சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாரும் சொன்னேன் அப்படின்னா நம்மளோட உள்ளதானே அவர் இப்ப பாருங்கன்னு சொல்லி இப்படின்னு தெரியாது எங்களுக்கு ஓப்பன் பண்ணுவார். அப்ப சரியா நான் கத்தி கொண்டு ஜெபிச்சு கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் விடுதலை ஆயிரும். அப்ப நான் பார்க்க வரேன்னு தம்பிகிட்ட கால் பண்ணி கேட்டேன். அப்ப தம்பி சொன்னா நீங்க போகாதீங்கம்மா சொல்லி உங்களை பார்க்க வர அன்றைக்கு நாங்கள் வருவோம் இருக்கிற அன்றைக்கு தான் இது நடந்தது. இந்த சம்பவம் உன்னால முடியும், நீ கடவுளால் ஆகிற மனுஷன் நீ முடிப்பாண்டு கத்தி உள்ள கிடந்து கடைக்குள்ள ஜெபம் பண்ணலாம். கடவுள் நல்லவங்களுக்கு ஒரு நாள் நல்லது செய்வாங்க தானே. தீமையில் வந்தாலும் கடவுள் நன்மை செய்யறாங்களுக்கு கடவுள் உங்களை நேசிக்கும். அதை யோசிக்கணும் மாதிரி தெரியாத வண்டிகள் எல்லாத்தையும் சொல்லலாம். நம்ம யாரும் போறடம் எல்லாம் அவங்கள ஆசீர்வதிக்கணும். எந்த விசாயம் கூட போடாமல் உங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த கார்களையும் மாற்றவரே போறடம் எல்லாம் அனுப்பி பாதுகாக்கணும். கத்தி கத்தி கூட பாவம் முடி வெட்டினாலே அதான் இப்போ திரும்ப சொல்லி சொல்கிறேன். வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து திரும்ப வேண்டிய கடை. ஸோ லேட்டாக இன்றைக்கு வந்ததுக்கான காரணம் வந்து இந்த பிரச்சனை போய் கொண்டு வந்ததால் அதான்
ஸோ இப்போ அதுக்கு ரிப்பன் கட் பண்ணுறது அம்மா அவங்க ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு வந்து இப்படி அவங்ககிட்ட கொடுங்க அவங்க கட்டுங்க அம்மா இங்கே நடுவில் ஏன்னு சொன்னால் நாங்கள் அவங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சதுக்கான காரணம் அவங்க சின்னதாக வந்து ஆரம்பிச்சது தான் அந்த அடித்தளம் விட்டது இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி வந்துட்டு உங்களோட மகளுக்கும் உங்களுக்குமான ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சுயதொழிலாக வந்து இது வந்து இருக்குது. எவ்வளோ நன்மையா, ஒரு நாளும் காசு இல்லாத நாளே இல்லை. வெடிக்கொள் தானே அங்க அங்க என்னென்ன இருக்கு உள்ள வந்து அது வந்து நார்மலா காட்ட போறோம் மாதிரி கிடைக்கல நீங்க வாங்கலாம்ன்றது காட்டுறேன். ஓகே, கடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேரத்தில் வந்துட்டு இது ஒரு மளிகை சாமான் வந்து வைக்கப்பட்டிருந்தது. முதல்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாமான் தான் வந்தது. இப்போ வந்து இதுக்குள்ள கடைகள் மொத்தமாக இருக்கிற சாமான் வந்து என்னென்ன சாமானா இருக்கு? அது எல்லா சாப்பாட்டுக்குரிய சாமான் எல்லாம் இருக்கையா, உப்புல இருந்து சீனி இனி சமைக்கிறது தானே சூப் இது தானே, அதில் வந்துட்டு சமகன்ல இருந்து மீன்ல இருந்து அங்கர்ல இருந்து பூலுகள் பூல் ஐட்டங்கள் எல்லா ஐட்டங்களும் பேஸ்ட்டு குட் ப்ரைஸு அரிசி எல்லாம் சகலது அது எல்லாம் பிஸ்கட்ஸ்ல இருந்து சோயாவில் இருந்து இடியப்பம் மாவுல இருந்து எல்லாமே வந்து இப்போ இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஓகே, அண்ட் வந்துட்டு இதுதான் டிஜிட்டல் தராசு. ஸோ வந்து இதுக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம அதை வந்து மாற்றிக்கொள்ளணும். அதாவது வந்துட்டு அந்த டிஜிட்டல் தராசும் சரி மற்ற நார்மலாக நம்ம தராசும் சரி வந்துட்டு அதை வந்துட்டு செக் பண்ணி வந்துட்டு வருஷம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஒரு வாகனத்திற்கு ஒரு வாகன அனுமதி பத்திரம் வந்து எப்படி எடுத்துக்கொள்ளணுமோ அந்த வருஷம் வந்து டேக்ஸி வந்து எடுத்துக்கொள்கிற மாதிரி இதுக்கு வந்துட்டு டேக்ஸிக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து மாற்றி எடுத்துக்கொள்ளணும். ஓகே, அப்படி இருக்கிறது வந்து முதல்ல வந்து என்னென்னலாம் இருந்தது அக்கா? முதல்ல கொஞ்சம் அந்த கச்சானுகள் கிழங்கு வடை பொரிச்சு வைக்கிறது நார்மலா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 கிலோ அரிசி கொஞ்சம் கொஞ்சம் சாமான் இருந்தது. இப்ப பெரிய அளவு இப்ப யாரும் வந்து திரும்பி போறது இல்ல கடைக்கு. இப்ப எல்லா சாமானும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சாமானும் இருக்குது. பெரிய அளவு இதுல எம்டியா இருக்குது. முதல்ல வந்து இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய சாமான் வந்து உங்களோட கடையில் இருக்கு? எப்போயா அந்த நாங்கள் ஆரம்பம் தாங்க தொடங்கின டைம்ல அப்போ டைம்ல ஒரு 5000 ரூபாய் சாமான் தான் அம்மா இருந்தது. திரும்பி அடுத்த கட்டமாக நாங்கள் QR காசு எடுத்து 12,000க்கு போட்டோனாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நீங்க தந்த காசு வச்சு தான் திரும்பி 1.5 லட்சத்துக்கு சாமான் எடுத்து போட்டோனாங்க. திரும்பி 50,000க்கு நேற்று எடுத்து போட்டோனாங்க. இப்போ போதுமான அளவு எல்லாம் நிறைவாகவே இருக்குது. இப்போ பக்கத்துலேயே வந்து கடை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்துட்டு ஓகேவா? ஓமையா என்னடா இப்போ அங்கே வந்து பெரிய அளவு ஒன்றும் இல்லை, நார்மல் ஜாமான்கள் தான் இருக்குது. இப்போ நான் எல்லா இருக்கிற வடிவா வந்து வாங்குவாங்க. ஓ இப்போ நேரத்தில் அந்த 1.5 லட்சத்துக்கு எடுத்து பிரச்சனை போயிச்சா கொஞ்சம்? ஓமையா எடுத்து சாமான் எல்லாம் கூட எடுத்து திரும்பி நான் நேற்று 65,000க்கு எடுத்தேன் நான் திருப்பி சாமான். ரைட் ரைட் ஓகே. அப்போ அப்படி பெரும்பாலும் 10,000 9,000 15,000 அந்த சாமான் எடுத்த டைம் 19,000 போனது. சாமான் நிறைய இருந்தது வந்து நீங்கள் அனுப்பி நண்டு எடுத்த டைமில். ஆனால் பரவாயில்ல, கடவுள் இருவையால் ஒரு குறையுமே இல்லை. எந்த நாளும் வந்து நீட்டாக நல்லா பண்ணி தெரிஞ்சிருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோதான் இப்போ வந்து கடை இதுக்குள்ள வந்து இருக்கிறது. வந்து இந்த டைம் தண்ணி நீ ஒன்று மடிக்காதானே மழை டைம் இல்லையா? இல்லை, அவங்க கொஞ்சம் மேசன் செய்தாக்கள் கொஞ்சம் தண்ணி வாரமாக செய்தாங்க. அப்புறம் திரும்பி நான் எங்கட அக்காட அவரை கூப்பிட்டு நம்ம இளையமங்க நேர்த்தி மேலுக்கு எல்லாம் செய்திருக்கேன். திரும்பி பீலி வச்சு செய்தேன்னா இப்போ ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ள எப்படி இந்த கோடைக்குள்ள எப்படி தூங்குறீங்க? ஓ இதுல வெட்ட இப்படி அணைச்சி போடுறது 3 பேர் தூங்கும். அம்மா இந்த இதுக்குள்ள தூங்குவாங்க. இனி நம்ம பார்த்து நம்ம கஷ்டப்படுறது அதை கொஞ்சம் பாதுகாக்க தனியா இப்படி இதுக்குள்ளேயே வந்துட்டு திருடுவாங்களா? ஓமையா பகல்ல வந்து பார்த்துட்டு நைட்ல வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க தானே. கொஞ்சம் சேஃப்டியா நம்ம இருந்த நல்ல தானேன்னு தான் கொஞ்சம். ஓகே ஓகே. வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து நம்ம வெளியில கொஞ்சம் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் வந்து பேசுவோம். கடற்கராக்கள் இப்படிதான் கூப்பிடாங்க, நாங்களும் கூப்பிட்டுதே இருது. ரைட் ஓகே. இப்போ கடைக்குள்ள வந்து என்னத்தை வாங்குறேன்னு தெரியாது. கடை திறந்தீங்க நாங்களும் கை மட்டும் ரைட் ஓகே. கேளு கேளு சரி என்னதையா வாங்கிடுறேன். சரி இதுல நம்ம இதுல வேணா தான் போகல, நீ காருக்குள்ள சாப்பிட்டு போகலாம்டா. ரைட் ஓகே. எங்களுக்கு நீங்க இந்த பக்கெட்ல 2 பாக்கெட் தாங்க. ஓமையா பேக்
ஓகே வடை நான் தான் சுட்டு நான் வந்தேன் நீங்க சாப்பிட்டு பக்கால கையால செய்த ஆனா நீங்க போனங்கள வார டைம் சுட்டு வச்சிருந்தா நீங்க வரையணும் பேசு நம்பி சாப்பிடலாம் தானே ஓமா சும்மா இருந்தா எங்க போனாலும் நீங்க உங்களோட வைத்திய நிரப்பிடுவது கமராமேன் தான் கிடைச்சல மாற்றவில்லை. டேய் எல்லாம் முடிய கமராமேன் வச்சு வெளுக்கிறடா நம்ம சும்மா தொட்டு சாப்பிடு காய்ச்சி விட விட்டா சரி சொல்லி சொல்லி அவன்கிட்ட வைத்திய நிரப்பிடுவோம் நீங்க. என்ன சொன்னா நான் கடை திறந்துலேருந்து சிறு சின்ன சேமி பண்ணி சின்ன உண்டியல் ஒன்று போட்டு வந்து 100 சேமிப்பேன். அப்போ முதலாவது உங்களுக்கு 4 பேருக்கு டிஷர்ட் வாங்கி கொடுக்கணும். ஓ நான் தம்பி வாரன்னு சொல்லி அண்டே வாங்கிட்டேன். ஜெயிலுக்கு போறதுக்கு சந்தோஷமான நானா வந்து ஒரு பக்கம் கவலையா இருக்கு. ஏன்டா நீங்களே இல்லையா அது என் பர்த்டே 10-19 தம்பி விஷ் பண்ணியிருந்தாரு. ஆனா சந்தோஷம் தேங்க்யூ ஐயா. ஆனா எனக்கு விருப்பம் ஐயா வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பான்னு சொல்லி. ஆனா வேண்டது எனக்கு முதலாவது உங்களுக்கு செய்யணும்டா ஆசை எனக்கு. அது தம்பி படிக்க தம்பி இல்லையா இல்லையா இல்ல இல்ல இது உங்களுக்கு வாங்கிட்டேன். ஆரம்பத்துல வரக்குள்ள நீங்க சொன்னது அந்த அவர் யூனிவர்சிட்டிக்கு போறாரு உண்மையிலே. ஓமையா இன்னைக்கு உடுப்பும் இல்லாம இருந்த நாள்ல உங்களோட காசுல உடுப்பு வாங்கி நாங்க இன்றைக்கு போட்டிருக்கோம். எந்த புள்ள போட்டிருக்காரு. நீங்க இந்த சாமான் வாங்க அனுப்பின காசுலையும் மிஞ்சின காசுல நான் அந்த பிள்ளைக்கு வார டைம் இந்த டைம் வந்த டைம்லையும் மகனுக்கு தேவையான உடுப்புகள் கொஞ்சம் குறைவு 12,000 வாங்கி அனுப்பினேன். யூனிவர்சிட்டி போகிறதுக்கு வந்து உடுப்பு இல்லை, ஒழுங்கான உடுப்பு இல்லை, ஒரே அவசரம் மட்டும் தான் வச்சு ஒன்று போட்டு கொண்டு போகிறோம்னு சொல்லி சொன்னவங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கூட போய் எனக்கு உண்மையா பெரிய ஒருத்தருக்குமே தெரியும். மகளுக்கு நானும் தான் போய் வாங்கினாங்க. பால தெரியா என்ன செய்யற செலக்ட் பண்ணி ஓகே. இப்போ இல்லை பிரச்சனை இல்லை. என்ன சொல்றது ஓகே. என்னோட சொன்னா முதல்ல வந்து இவங்களோட வளவு வந்து நாங்கள் அதாவது அடகுல இருந்தது காணி வந்து அடகுல இருந்தது வந்துட்டு அதை வந்து மீட்டு கொடுக்கறது வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் கொடுத்திருந்தது வந்துட்டு 5,75,000. அதோட எழுத்துக்கூலி வந்துட்டு 21,000 வந்து கொடுத்துருந்தோம். அது வந்து இப்போ வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ வந்து அவங்களோட காணி வந்து நாங்கள் மீட்டு கொடுத்த வீடியோ இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல என்ன சொன்னால் அந்த காணொலியில் வந்து நாங்கள் யார் என்னென்ன உதவி செஞ்சேன்னு சொல்லி ஒன்றும் சொல்லலை. ஸோ காணியை மீட்டுறதுக்கான காசு எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஸோ எவ்வளோ செலவானதுன்றது மட்டும் சொன்னாங்க. சொல்லிவிட்டு இவங்களோட வீடியோ இப்போ கம்ப்ளீட் பண்ணுறோமோ அன்றைக்கு வந்து நாங்கள் யார் உதவி செஞ்சேன்றது சொல்கிறோம். என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு இதுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் பண்ண இல்லைன்றதுக்காக வந்து நாங்கள் அந்த காணொலி சொல்லலை. ஸோ அந்த காணொலி ஆதாரம் நாங்கள் ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பாருங்கள். காணியை மட்டும் எடுத்து வரும். ஓகே வாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கலையா. உண்மையா உங்களை தேடி வந்தது உண்மைதான். ஆனா நீங்க எந்த அளவுக்கு உண்மையா நான் மறக்கவே மாட்டேன். இந்த உயிருள்ள வரையும் மறக்கவே நான் இந்த உறுதி உண்மை கேட்டேன். இதான் வந்து உண்மையில வந்து ஒரு பிள்ளையான விஷயம். ஏன்டா நீங்கள் வந்து காலில் விழக்கூடாது. ஏன் காலில் விட இன்னும் ஆளுங்க நீங்களாம் வந்து அப்படி அடிமை இல்லை. இப்போ நீங்களும் பட்ட கஷ்டத்துக்காக வந்து உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கு. நல்ல நடந்திருக்கு. அவ்வளோதான். வீடு வளவு கொடுப்பனாண்டி எனக்கு கண்பம் இல்லையா. ஓகே. இப்போ அந்த ஒரு ஃபுட்டேஜை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் கணக்கு வழக்கம் வந்துட்டு காண்பிக்க போகிறோம். அதாவது யார் யார் எவ்வளோ தந்தது, டோட்டல் எவ்வளோ சேர்ந்தது, அதுக்கு காணிக்கு எவ்வளோ முடிஞ்சது, கடைக்கு எவ்வளோ முடிஞ்சது, மீதி எவ்வளோ இருக்குது என்றதை வந்து நாங்கள் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அந்த வகையில் வந்துட்டு ஸ்வீஸில் இருக்கிற விஜயஸ்ரீ அம்மா வந்துட்டு 2 மகனோட படிப்புக்காக வேண்டி வந்துட்டு 20,000 கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கிற ஒரு அக்கா வந்து அவங்கள்ட்ட பேர் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக் கொடுத்த வந்துட்டு 5319 இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். அவங்க வந்துட்டு 30,000 அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி துபாயில் இருக்கிற அமராவதி அம்மா வந்து மருத்துவத்துக்காக வேண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி 11,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. ஸ்வீஸில் இருக்கிற அருள்ஞான மிகுஞான லிங்கேஸ்வரர் திருக்கோயில் மர்தினி ஸ்வீஸ் சார்பாக வந்துட்டு கொடுக்கட்டும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து அவங்களோட அனுப்பினவங்களோட பேரையும் வந்து சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம் வந்துட்டு 3218 இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அவங்க வந்துட்டு 1,00,000 ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி ஜூகேயில் இருக்கிற இன்னும் ஒரு அக்கா வந்து அவங்களோட பேர் வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம் வந்துட்டு 9063 இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அவங்க வந்துட்டு 40,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி நோர்வேயில் இருக்கிற ஒரு அம்மா வந்து அவங்களும் வந்து பேர் சொல்ல வேணாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம் வந்துட்டு 6904 இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அவங்க வந்துட்டு 56,000 ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி பிரான்ஸில் இருக்கிற சூர்யா அண்ணா வந்துட்டு 14,000 ரூபா வந்து அனுப்பியிருந்தார். அதே மாதிரி வந்துட்டு சுவிஸில் இருக்கிற பரமசிவம் அண்ணா வந்துட்டு மருத்துவத்துக்காக வேண்டி கொடுங்க தம்பி அப்படி சொல்லி வந்துட்டு 50,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி யூகேல இருக்கிற குமரன் அண்ணா வந்து தனது தம்பி அகத்தியன் அவங்களோட 16வது ஆண்டு நினைவுக்காக வேண்டி 50,000 அனுப்பியிருந்தார்.
அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அம்மா வந்து அனுப்பியிருந்தாங்க வந்துட்டு 1,12,000 ரூபா. அவங்க வந்து பேர் சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை வந்து சொல்லிக்கொள்கிறோம் 3365 இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அதே மாதிரி கனடாவில் இருக்கிற ராஜா அண்ணா வந்து அனுப்பியிருந்தார் வந்து 50,000. அதே மாதிரி பிரான்ஸில் இருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு அண்ணா தான் அனுப்பியிருந்தார். அவர் வந்து பேர் சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் 1520 இது அவரோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ அந்த அண்ணா வந்து அனுப்பியிருந்தது வந்துட்டு 60,000. ஸோ அதே மாதிரி நெதர்லாந்தில் இருக்கிற ராஜேந்திர அண்ணா வந்து 50,000 அனுப்பியிருந்தார். அதே மாதிரி கனடாவில் இருக்கிற வடிவல் அன்னலட்சுமி அம்மா குடும்பத்தால் வந்துட்டு 2 லட்சம் ரூபா வந்து அனுப்பப்பட்டிருந்தது. இந்த கனடாவில் இருக்க வடிவல் அன்னலட்சுமி அம்மாக்கள் அனுப்பியிருந்த அந்த 2 லட்சம் ரூபா வந்துட்டு அவங்கள்ட்ட காணி மீட்புக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கனடாவில் இருக்கிற ஒரு ஐயா வந்து அனுப்பியிருந்தார் 50,000. அந்த கனடாவில் இருக்க ஐயா வந்து அவரோட பேரை வந்து சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கிறோம் வந்துட்டு 0644 இது அவரோட கடைசி தொலைபேசி இலக்கம். அதே மாதிரி சங்கர் ஐயா ஃபேமிலி வந்துட்டு சுவிஸ்ல இருந்து 50,000. அதே மாதிரி யூகேல இருக்கிற இன்னும் ஒரு அண்ணா வந்து 1 லட்சம் ரூபா அனுப்பியிருந்தார். அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம் மட்டும் 5367. அதே மாதிரி துபாயில் இருக்கிற இன்னும் ஒரு அம்மா வந்து அனுப்பியிருந்தாங்க வந்துட்டு 10,000 ரூபா. அவங்கள வந்து பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம் 4485 இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அதே மாதிரி பிரான்ஸில் இருக்கிற ஒருத்தங்க வந்து தனது மகன் ஸ்ரீதரன் ஆர்த்தி அவங்களோட 19வது பிறந்த நாளுக்காக வேண்டி 77,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அவங்கள்ட்ட பேரும் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த பிள்ளையோட பேரை மட்டும் சொல்லட்டும் அப்படி சொல்லி டோட்டல் வந்து எவ்வளோ 11,30,000. இதில் காணி மீட்புக்காக வந்து நாங்கள் கொடுத்துருந்தது தான் 5,75,000. அதில் அந்த காணி எழுத்துக்கூலி வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு கொடுத்து 21,000. அதாவது படிப்பு மருத்துவத்துக்காக வேண்டி வந்து நாங்கள் முன்கட்டமாக வந்து முதல்ல வந்து கையில் வந்து கொடுத்துருந்தோம் வந்துட்டு 40,000 தந்துருந்தோம். 60,000 40 கொடுத்தோம். அதுக்கு பிறகு 40,000 சரியா. அதுக்கப்புறம் கடை வேலைக்கு வந்துட்டு நாங்கள் கட்டமாக வந்துட்டு பணம் பிடி வச்சிருந்தோம். அதில் வந்துட்டு அட்வான்ஸாக வந்துட்டு 1 லட்சம் ரூபா தந்துருந்தோம். அதுக்கப்புறமா 2ஆம் கட்ட வேலைக்கு வந்துட்டு 70,000 அனுப்பியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வயரிங் வேலைக்காக வேண்டி 10,000 ரூபா. அதே மாதிரி கடை சாமான் பண்ணுறது, அதாவது நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த உள்ளே போகிற அன்னைக்கு வந்துட்டு திறந்து வைக்கிறதுக்காக முதல் நாளே வந்து அனுப்பியிருந்தது வந்துட்டு 1,50,000 அதாவது 1.5 லட்சம் ரூபா. அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து சாமான் மறுபடியும் வேண்டி போடுங்க அப்படின்னு சொல்லி முந்தின நாள் நேற்று வந்து அனுப்பியிருப்பாங்க வந்துட்டு 50,000. அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ 15 நாளைக்கு முதல்ல நாங்கள் திறந்து வைக்கிறதுக்காக வந்து நேரத்தில் அந்த 1.5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு சாமான் வாங்குவோம் நாங்கள் வாரம்னு சொல்லியிருந்தோம். ஸோ எங்களால் அந்த டைமுக்கு வரையலாம் போயிட்டு அப்போ கடையை பூட்டி வைக்கல. ஏன்னா அவங்கள்ட்ட வருமானமே அதை நோக்கி தான் இருக்குன்றதால நாங்கள் சொன்னாங்க வியாபாரத்தை பண்ணுங்க பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் அடுத்த தலைமுறைக்குள்ள வாரம் அப்படின்ற மாதிரி அப்போ அவங்கள அதை வந்து திரும்ப அவங்களை வியாபாரம் பண்ணி கொண்டு வந்தவங்க திரும்ப நாங்கள் இப்போ இன்றைக்கு வாரத்துக்கு பிளானுக்காக வந்து திரும்ப 50,000 அவங்கள்ட்ட காசுலேருந்து தான் திரும்ப கொடுத்துருந்தோம் நாங்கள். ஸோ இப்போ நீங்கள் யோசிப்பீங்க வந்து இப்போ 2 லட்சம் ரூபாய் சாமான் கொடுத்தேங்க அந்த இல்லைன்னு சொல்லி என்னென்னா அவங்க வியாபாரம் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிறதால சொன்ன மாதிரி தான் சந்தோஷமாக ஒவ்வொரு நாள் வியாபாரம் போய்கொண்டிருக்கிறதால எல்லாமே போய்கொண்டே இருக்கேன். அப்போ அதான் உண்மை. வந்து ரோலிங்கில் அக்கா மாற்றி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ மீதி இருக்கிறது வந்து 1,14,000 ரூபாய் இருக்குது உங்களோட காசு. இதை வந்து எண்ணி பாருங்க. சரி. ஸோ உங்களுக்கு மொத்தமாக டோட்டலாக சேர்ந்தது 11,30,000. அதில் இந்த காணி மீட்பிலேருந்து வந்து உங்களோட கடவு செலவுலேருந்து எல்லாமே முடித்து மீதி இப்போ உங்களோட கையில் ஒப்படைக்கிறது வந்து 1,14,000 ரூபா. சரிங்களா. இந்த பணத்தொகையை வந்துட்டு நீங்க வந்து உங்களோட வாழ்வாரத்துக்கு இல்லாம வந்துட்டு பேங்க்ல போய் டிபாசிட் பண்ணி கொள்ளுங்க. அது வந்து பிள்ளைகளோட படிப்புக்காக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா இனி வேற வேற தேவையில்லை மருத்துவ பிள்ளையோட மருத்துவ தேவைகளாக சின்னமா எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்கணுமா என்னன்னு சொன்னா அவர் இந்த சைக்கிள் எதிர்பார்ப்புலே அண்ணாக்கள் வந்து எனக்கு சைக்கிள் அப்ப நான் அண்ணாக்கள் உண்மைக்கு இவ்வளவு அண்ணாக்கள் உங்களுக்கு காணி எடுத்து தராம எனக்கு இன்னும் சைக்கிளோட அண்ணாக்கள் வந்து அப்படி இந்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. டியூஷனுக்கு போறவர் சைக்கிள்ல கொஞ்சம் பாரம் தானிமா. இப்போ நாங்கள் ஒவ்வொரு தடவை நாங்கள் வரக்குள்ளேயும் இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு நன்றி சொல்லுவீங்க வந்து நாங்கள் ஒருத்தர் யார் உதவி செஞ்சன்ற பேரை வந்து சொல்லுங்க உங்களுக்கு தானே நன்றி சொல்லுங்க. நாங்கள் வந்து அதான் இப்போ நீங்கள் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறீங்களோ அதை காட்டுறது தான் ஒரு பாலம். ஸோ உதவி செஞ்சவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உதவி செஞ்சவங்க எல்லாம் காணொலி பார்த்து கொண்டு இருக்கிறவங்க. ஸோ இன்றைக்கு தான் நாங்கள் அவங்களோட பேர் எல்லாம் சொன்னோம். கிட்டத்தட்ட அதான் ஞாபகமே வச்சுக்கல என்ன அத்தனை பேர் வந்து நீங்கள் வீடியோ திரும்ப போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உங்களுக்கு வந்து சோனாவோட பேர் இருக்கும். ஸோ அவ்வளோ பேருக்கும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உண்மைக்குமே நான் அந்த வாழ்க்கையில இதுவரைக்குமே கல்யாணம் கட்டினா 22 வருஷத்துக்குமே இப்படி ஒரு நன்மையான விஷயங்களை கண்டதே இல்லையா.
ஆனால் என் கணவரை விட்டு பிரிஞ்ச நாள்லையும் இப்படி ஒரு நன்மை கிடைக்கும் என்ற பிள்ளைகளால் நினைச்ச நான் அந்த டைமில் இருக்கிறது காணியில் நிரந்தரமாக எந்த எது விதமான ஒன்று இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு எது வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போக கூட ஒன்றுமே இல்லை. ஒரு நைட்டோட நைட் ஏதாச்சும் வந்தால் பக்கத்து வீட்டில் ஒரு ராத்திரியில் எழுப்பி ஒரு 1000 ரூபா தாங்க அப்படியான நிலையில் இருந்த நாங்கள் இன்றைக்கு என் கையில் உண்மைக்கு 5000 ஒரு 10,000 இந்த கைவசம் இருந்து கொண்டே வரும். வீட்டு காணி எடுத்து ஒரே நானும் வீட்டுக்குள்ளே அலுமாரியை திறந்து பாப்பன் எடுத்து ஐயோ வீட்டுக்குள்ள எனக்கு எல்லாரும் உறுதி வச்சு வீட்டில் இருக்கிற நேரம் எனக்கு கவலை ஐயோ எனக்கு இல்லையே இல்லையேன்னு சொல்லி. இப்போ நீங்கள் உறுதி இல்லாமல் இருக்கக்குள்ள இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தீங்க தானே, ஐயோ இந்த காணி போப்பு நிரந்தரமாக இருக்கலாண்டு. இப்போ உங்களுக்கு உறுதி காணி வந்த அது அதை விட நன்மையே இல்லை. நான் நேற்று டிஓட்ட கால் பண்ண சொன்ன வெள்ளிக்கிழமை நீங்கள் எவ்வளோ காலம் எனக்கு உறுதி இல்லைன்னு இருந்தீங்க, உறுதி எங்கட வீட்டை இருக்கு வந்து பார்த்து எங்களுக்கு ஒரு வீடு தாங்கன்னு சொல்லி. அப்போ உடனே அவங்க கேட்டாங்க உங்களுக்கு வீடு கட்ட போகிறாங்களாமேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் வீடு கட்டுறதுக்கு மேலாளங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்த மக்கள் அவ்வளோ நன்மை கிடைச்சிருக்கு. உண்மைக்குமே என் வாழ்க்கையில் நான் எதிர்பாராத நன்மை கிடைச்சிருக்கு. எனக்கு இதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஆனால் உதவி செய்த எனக்கு வயசு குறைஞ்சவங்களா இருக்கலாம், வயசு கூடவங்களா இருக்கலாம், உண்மைக்குவே பெரிய ஒரு கடமை எனக்கு. இந்த உதவி செய்தவங்களை உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். இந்த பிள்ளைகள் மகண்ட படிப்புக்கும் நீங்கள் அனுப்பின பணத்தை வச்சு நான் உதவி செய்திருக்கேன். உடுப்பு வாங்கி என்ற பிள்ளைகளுக்கு போட்டு மருத்துவ செலவு செய்திருக்கேன். போதுமான அளவு நிறைவாக நான் இது வரைக்குமே இதையும் சந்திச்சதே இல்லை மகன். நான் இந்த கடையில் ஒரு 1.5 லட்சத்து சாமான் வாங்கி போடுவேனான்ற அளவுக்கு இல்லை. ஒரு 10,000 5,000 வச்சு கடை திறந்து இன்றைக்கு நான் அந்த சாமான் கொண்டு பறிக்கிற டைம் எல்லாரும் பார்த்து இப்படியா நான் என்று சொல்கிற அளவுக்கு. ஆனால் என்னில் எல்லாருமே எந்த அளவுலாம் நினைச்சாங்க அந்த அளவு என்னில் எதுவுமே இல்லை மகன். நான் உதவி செய்தது வெளிநாட்டில் இருக்க உறவுகள் எனக்கு உதவி செய்தது நான் கடைசி வரைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்கு முதல் இந்த பிள்ளையில நான் தேடி போன உண்மை, ஆனால் தேடி போய் உண்மைக்கு எனக்கு வந்து உதவி செய்ததை நான் கடைசி வரைக்குமே மறக்கவே மாட்டேன். உண்மைக்கு இந்த பிள்ளையில நானும் இந்த இடத்துல குடியிருக்கிறதே இவங்க செய்த மக்கள் செய்த உதவி தான் எனக்கு பெரிய ஒரு உதவி. கண்டிப்பாக உண்மையில் நாங்களும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கான உதவிகள் சேரும் முடிச்சது. அதாவது 1.1 மில்லியன், அதாவது 11,30,000 சொல்லும்போது 1.1 மில்லியன். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி திவா நேற்றெல்லாம் வீடியோவில் சொல்லியிருப்போம். அதாவது ஏதாச்சும் ஒரு வீடியோக்களை மட்டும்தான் நாங்கள் கடுமையாக மென்ஷன் பண்ணுவோம், ரெக்வெஸ்ட்டும் வைப்போம். இந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த உதவிகள் சேர்ந்தால் இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சு வேக வேகமாக இவங்களுக்கான உதவிகள் சேர்ந்து வேக வேகமாக இவங்களோட வளையம் மீட்டு கொடுத்துருந்தோம் நாங்கள் ஆனால் அன்றைக்கு பேர்கள் சொல்லலை. அதில் கண்டிப்பாக இந்த வடிவில் அன்னலட்சுமி அம்மாலாம் பெரிய ஒரு தொகையை அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட வளம் மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு உறுதியோட இருந்து அவங்களும் உதவிகள் செய்திருந்தாங்க. அதையும் தாண்டி இவ்வளவு உதவிகள் செய்தவங்க எல்லாருக்கும் நாங்கள் நன்றிகள் சொல்றது கடமைப்பட்டிருக்கோம். நிறைய பிரச்சனை இருந்து ஸோ காணி மீட்கிறதுலேயே ஒரு அமௌண்ட் சொல்லி ஒரு அமௌண்ட் கூடிய ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன அமௌண்ட் சொன்னாலும் அந்த காணியை மீட்டு கொடுக்கணுன்றதுல உறுதியாக இருந்தோம். ஸோ உண்மையிலே காணியை மீட்டு கொடுத்துட்டோம். அதான் இன்னொரு வாடகை வீட்லேயோ இல்லை நம்மளோட காணியும் இதோட வீடு போகுதுன்னு இருந்தாலே ஸோ நிம்மதியாக இருக்கல. அது வீட்டில் நிம்மதியே இல்லை மகன். காலையில் எழும்புனா பயம். என்ன சொல்லுவாங்க, இப்போ திடீரென அவங்க எழும்புங்கன்னு சொன்னவங்க திடீரென வட்டி காசு அப்படி கூட உங்களுக்கு தெரியும் தானே, வட்டியே தேவைன்னு சொன்னவங்க இப்போ 17 நாளையால் நீங்கள் கேட்குற டைம் 5,60,000 மட்டும், அடுத்த நாள் கேட்குற டைம் 5,70,000. அப்போ நாம கூடியளவும் கதைச்சி பார்த்தனா. ஆனால் மனசு வைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். உதவி இந்த உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். இந்த உறுதி என் வீட்டுக்கு இருக்கிறது. இதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லையா எனக்கு இந்த வாழ்க்கையில். நான் இப்படி ஒரு சந்தோஷத்தை இது வரைக்கும் கண்டதே இல்லை. ஆனால் கிடைக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் என்னட்ட இல்லவே இல்லை. ஆனால் தம்பியாக்களை நம்ம சந்தித்த நாள் வரைக்கும் எனக்கு நல்ல நம்பிக்கை. ஆனால் இந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க நீங்கள் ஏன்னு அண்ணாக்கள்கிட்ட இப்படி கேட்டீங்க அப்படி கேட்டீங்க நான் சொல்லி. ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு மேலே அலண்ட பிள்ளைகள் உண்மையாகவே செய்த உதவியை நான் கடைசி வரைக்குமே மறக்கவே மாட்டேன். அதான் சந்தோஷம். உண்மையிலே என்ன இருந்தாலும் நடந்து சந்தோஷமாக நடந்து முடிஞ்சு திரும்ப சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே இத்தனை பேரையும் திரும்ப சொல்லி வரேன்டா உண்மையிலே டைம் எடுக்கும். ஸோ உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றி. உண்மையிலே இன்றைக்கு தான் எங்களுக்கும் திருப்தியாக இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் அவங்களுக்கு சொந்தமாக அந்த காணியை மீட்டு கொடுத்துருக்கோம். அவங்களோட வாழ்வாதாரத்தை அடுத்த கொண்டு சொல்கிறதுக்கு உரிய மாதிரி ஸோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம்ன்றது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உதவி செஞ்ச எல்லாருக்கும் உண்மையிலே நன்றி. விடைபெறுவோம். கண்டிப்பாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளோ நாள் நம்மளும் பணத்தை அனுப்பின இந்த தம்பிகள் முடிக்கல அப்படின்னு சொல்லி. அதாவது 7ஆம் மாதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் முடிச்சிருந்தேன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கிடையில் மற்ற மாவட்டங்கள் நாங்கள் போய் நீ அதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இடர்பாடுகள் நாங்கள் தாண்டி இன்னைக்கு ஒப்படைச்சிருந்தோம். அதாவது 16 நாட்களுக்கு முதலே இது முடிச்சு வைக்க வேண்டியது இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுக்க வேண்டியது. ஸோ பிரேக்கும் எடுத்துகிட்டு இன்னைக்கு இதெல்லாம் ஒப்படைச்சிட்டோம். ஸோ மன திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மறுபடியும் அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலி நீங்கள் மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலியில் காண்பிச்சு அதை பேசுகிறதா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அண்ட் அதையும் தாண்டி இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஆனால் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்பினீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, பாய்.